ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஜூஸி பால் கேக் தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன், 1 கப்பு பால் பவுடர் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூனு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூனு நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கெட்டியாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதை பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா அதை திரட்டிட்டு கத்தி எடுத்து நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு நல்லா கட்டங்கட்டமாக அதை நறுக்கிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சிம்மிலே வச்சு காஞ்சதுக்கப்புறம் சிம்மிலே வச்சு ஒன்றா எடுத்து நம்ம அதை பொரித்து நல்லா எண்ணெய் வடிகட்டுற வரைக்கும் நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம். இன்னொரு பேனில் 1 கப்பு தண்ணி விட்டு 1 கப்பு சுகர் சேர்த்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் தூவி நல்லா கெட்டியாக சுகரை நல்லா காய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக்கில் இந்த சுகர் தண்ணியை நல்லா அதில் ஊற்றிட்டு ஒரு 1/2 hour போல் நல்லா ஊறட்டும். அதை ஊறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஜூஸி பால் கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.